அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கலிவர்ஸ் டிராவல்ஸோட பார்ட் 3. பார்ட் 1, பார்ட் 2 ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்க. இது வந்து பிஜி டிஆர்பிக்கும் எக்ஸாம்க்கும் வருது. பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்லயும் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்ட் 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து கலிவர் வந்து வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஃபியூ டேஸ்க்கு அப்புறமா வில்லியம் ராபின்சன் அப்படின்ற கமாண்டர் ஆஃப் த ஹோப்பில் அப்படின்ற ஷிப்போட கமாண்டர் வந்து இவர்கிட்ட மறுபடியும் ரெக்வெஸ்ட் பண்ணுறாரு, நீங்கள் வாங்க எங்கள் கூட வயேஜ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக அவங்க ஒய்ஃப் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு 5th ஆகஸ்ட் 1706 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து சென்ட் ஜார்ஜ் 11th ஏப்ரல் 1707 ரீச் ஆகுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ஷிப்பு வந்து 2 பைரட் ஷிப்ஸ் வந்து அவங்க கிட்ட வருது. அந்த கடல் கொள்ளையர்கள் கிட்ட மாட்டிக்குது. ஸோ இவருக்கு வந்து தெரியும் இந்த பக்கத்தில் ஐலாண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, எப்படியோ தப்பிச்சு ஒரு ஐலாண்டில் போய் சேர்றாரு. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஐலாண்டாக மாறி மாறி போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் பசிக்கு வந்து அங்கே இருக்கிற பேர்ட்ஸோட எக்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்ருக்காரு. ஃபைனலாக ஒரு ஐலாண்டில் ரீச் ஆகுறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கவர்ட் வித் ராக்ஸ்னால் மூடப்பட்டு இருக்கிறது. அந்த இடத்துல எக்கு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் அந்த இடத்துல வந்து ஃபிஷ்ஷு பிடிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து தன்னோட கேப் மூலியமாக வந்து கையை அசைச்சு காமிக்கிறாரு ஹெல்ப்புக்காக. ஆனால் இவரை பார்த்தோன்னா அங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா க்ரௌட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஒரு 4 or 5 மென் என்ன பண்ணுறாங்கன்னா டாப் ஆஃப் த ஐலாண்டு போகிறாங்க. இவர் என்ன நினைக்கிறாருன்னா அந்த ஐலாண்டோட ஹெட் கிட்ட போய் இதை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாரு. ஒரு ½ hour தான் இருக்கும். அதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா அந்த ஐலாண்ட் வந்து அப்படியே மேலே பறக்க ஆரம்பிச்சிருது. ஸோ இவர் வந்து ஏதோ பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ராக்லேருந்து கீழே இறங்கி வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வராரு. ஐலாண்ட் வந்து ஒரு கன்வீனியன்ட் ஹைட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுது. நெரேட்டரை சுற்றி நிறைய மக்கள் இருக்காங்க. அவரை பார்க்குறாங்க. அப்புறம் வந்து அவங்க அந்த ஊர் மக்களோட இது இப்போ ஹெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரைட் சைடாவோ லெஃப்ட் சைடாவோ லீன் ஆகிருக்கு. ஸோ அவங்களோட ஐஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்வர்டாக இருக்குது. அதாவது ஒன் ஆஃப் த ஐஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சிலரோட ஐஸ்லாம் இன்வர்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அதர் ஒன் அப் டு தி இன்னொரு சைடு இருக்கிறவங்களது பார்த்தீங்கன்னா அபோவாக இருக்குது. ஸோ அவங்களோட கவர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஃபிகர்ஸ்லாம் இருக்குது. அண்ட் தென் மெனி சர்வன்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ஆள் இருக்காருன்னா அவருக்கு ஒரு சர்வெண்ட் இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, பிளேடார் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அண்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை மவுத் வழியாக வந்து ப்ளே பண்ணுறாங்க. எதுக்காக ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஓனர் என்ன பண்ணுவாராம், நடந்து போயிட்டே இருப்பாராம், திடீர்னு கான்ஷியஸ் இல்லாமல் போயிடுமா. அவர் யார் என்ன எங்கே போகிறோம் அப்படின்ற கான்ஷியஸே இருக்காதான். அவங்கள மறுபடியும் கான்ஷியஸ் கொண்டு வரதுக்காக அந்த மியூசிக் வந்து ப்ளே பண்ணுறதா வந்து நம்மளோட ஸ்பீக்கர் வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிங்கை வந்து மீட் பண்ணுறதுக்காக பேலஸ்க்கு போகிறாரு. கிங்குக்கு முன்னாடி நிறையா குளோப்ஸு, ஸ்பியர்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் யங் பாய் வந்து கையில் வந்து அந்த சொன்ன மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கிங்கு பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. கிங் வந்து லெஜராக இருக்கும்போது அவர்கிட்ட இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து இவருக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாரு. டின்னருக்கு அப்புறமா வந்து எ பர்சன் வித் ஃப்ளாப்பர் வந்து கிங் வந்து இவர்கிட்ட அனுப்பி இவரை பற்றி கேட்க சொல்லியிருக்காரு. அந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா பென்னு, இங்கு, பேப்பர் எல்லாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வந்த பர்சன் வந்து கலிவருக்கு அவங்களோட மொழியை வந்து கற்றுக் கொடுக்குறாரு. ஸோ ஃபியூ ஹவர்ஸ்குள்ளேயே வந்து இவரோட அந்த வேர்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா சயின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் கிங்கும் அவரும் வந்து சுற்றிட்டே போயிட்டே இருக்கும்போது சில இடத்துலலாம் ஸ்டாப் பண்ணுறாரு. மக்கள் வந்து ஏதாவது கொடுத்தாங்கன்னா, அதாவது வந்து பெட்டிஷன்ஸ் ஏதாவது கொடுத்தா அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விமனை பற்றி சொல்கிறாரு. விமனை பொறுத்த வரைக்கும் அந்த ஐலாண்ட் வந்து டாப்பில் வந்து இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலையா. பிகாஸ் அவங்களுக்கு வந்து உலகம் முழுசும் சுற்றி பார்க்கணும். இப்போ ஐலாண்ட் வந்து டாப்பில் இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் ஐலாண்டை மட்டும்தான் அவங்களால பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு இவர் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு கிங் கிட்ட பெர்மிஷன் கேட்குறாரு. கிங்கும் வந்து கிராண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா வந்து அந்த ஐலாண்ட் பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் இவர் வந்து கலெக்ட் பண்ணுறாரு, நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. ஸோ அந்த ஐலாண்ட் வந்து ஃப்ளையிங் ஐலாண்ட் பார்த்திங்கன்னா சர்க்குலராக இருக்குமா. டயாமீட்டர் 7837 யார்ட்ஸு. கவர் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ஏக்கர்ஸ் கவர் ஆகிருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காரு. பிஜி டிஆர்பிலாம் படிக்கிறவங்கலாம் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நல்லா டீப்பாக படிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டவுன் இல்லை வில்லேஜ் அப்படியில் வந்து ஏதாவது வந்து மக்கள் வந்து கிளர்ச்சியோ இல்லை ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா இம்மீடியட்டாக என்ன பண்ணுறாரு, அவர் 2 விதமாக வந்து பனிஷ் பண்ணுறாரு. ஒன்று ஹைலாண்டை வந்து அப்படியே மேலே
அந்த அப்படியே பறக்க விடுறது. அப்படி இல்லைன்னா வந்து செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐலாண்டை வந்து அப்படியே மேலேருந்து அப்படியே கீழே ஸ்ட்ரைட்டாக வந்து கீழே அப்படியே இறக்கும்போது அவங்க நசுங்கி இறந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்லாம் அவர் கொடுக்குறாரு. 16th ஃபெப்ரவரியில் வந்து ஹி கெட்ஸ் பெர்மிஷன் டு ஃப்ரம் த கிங் டு லீவ், நான் போகணும் அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அவங்க ஃப்ரெண்டுக்காக, லெகாடோ அப்படின்ற கிங்கோட ஃப்ரெண்டு கிட்ட, அவர் வந்து மெட்ரோபாலிஸில் இருக்கிறாரு, அவர் மூலியமாக நீங்கள் வந்து அந்த ரீச் ஆகிட்டு ஃபைனலாக உங்கள் பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க ஃப்ரெண்ட் வந்து அவரை வந்து நல்லா வரவேற்கிறாரு, அவரோட வீட்லேயே ஸ்டே பண்ண வைக்கிறாரு. நெக்ஸ்ட் டே ஒரு சேரியட்டில் அவங்க போகிறாங்க, வில்லேஜ் எல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. அண்ட் நெரேட்டர் வந்து அந்த பர்சன் வந்து நெரேட்டர் கிட்ட வந்து சில பர்சன்ஸ்லாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி லபுட்டாக்கு போயிட்டு அங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் இங்கே கற்றுட்டு வந்தாங்க, அதுக்கப்புறமா வந்து சுத்தமாக இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து கெட்ட பேர் வந்துடுச்சு, ஆனால் காட்ஸ் கிரேஸ் கிங் வந்து இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்றதால இவர் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்ததால் ரொம்ப பெரிய பனிஷ்மெண்ட்லேருந்து தப்பிச்சிட்டதா சொல்கிறாரு. கலிவர் அகாடமி ஆஃப் லெகாடோ அந்த இடத்தெல்லாம் போய் பார்க்குறாரு. அங்கே இருக்கிறதுல வந்து சன்ஷைன், கிங்கோட கார்டனுக்கு வந்து சன்ஷைன் சப்ளை பண்ணுறது, அண்டு மேன்லாம் வந்து கால்சியன்லேருந்து கன் பவுடர் இது பண்ணுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போது ஒரு விஜய் படம்லாம் பார்ப்போம், ஒரு படத்தில் வந்து காமிப்பாங்கல்ல, ஒரு பர்டிகுலர் பிளேஸில் பசங்கள்லாம் வந்து அவங்களே வந்து புது புது விஷயங்களை கண்டுபிடிப்பாங்களா, அதே மாதிரி இந்த இடத்துலையும் அந்த மாதிரிலாம் நடக்குது. ஆனால் இவருக்கு வந்து அந்த இடத்துல ரொம்ப நாளாக ஸ்டே பண்ணணும்னு ஆசை இல்லை. ஸோ எப்படியாவது ஊருக்கு போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆத்தர் வந்து போர்ட் ஆஃப் மல்டோனாடா அப்படின்ற இடத்துக்கு போகிறாரு. ஆனால் அங்கே ஷிப் ஆல்ரெடி கிளம்பந்தால 1 மாதம் ஆகும் இன்னொரு ஷிப்பு வரத்துக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, ட்ரிப் போகிறாரு. எந்த ஊருக்குன்னா கிளப் டப் ட்ரிப் அப்படின்றதுக்கு. அது வந்து பிளேசஸ் வந்து பார்த்திங்கன்னா மெஜிஷியன்ஸ் அண்டு அந்த அவங்களுக்கான பிளேஸு. ஸோ அந்த இடத்துல வந்து டின்னர் சாப்பிட்றாரு. அங்கே வந்து இவர்கிட்ட இவரோட விருப்பம் யாரையாவது மீட் பண்ணுமான்னு கேட்கும்போது அலெக்சாண்டர் கிரேட், ப்ரூட்டஸ், சீசர் இவங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஷிப்பு ரெடியான உடனே லக்னக் அண்ட் லக்னக்கு போகிறாரு. கலிவர்ஸ் வந்து அந்த இடத்துலேருந்து போகிறாரு. 21st ஏப்ரல் 1708 ரிவர் ஆஃப் க்ளூம்னிக் அப்படின்ற பிளேஸ்க்கு வராங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்டர்பிரிட்டர் ஹையர் பண்ணுறாரு, அதாவது லாங்குவேஜ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. கிங் இஸ் ஹாப்பி டு மீட் கலிவர், அந்த இடத்துல இருக்கிற கிங்குக்கும் ரொம்ப ஹாப்பி. அண்ட் லாட்ஜிங்க்கு அவருக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அந்த இடத்துல வந்து ஹி வாண்ட்ஸ் டு மீட் ஸ்ட்ரல்ப்ரக்ஸ் ஆர் இம்மார்டல்ஸ், அதாவது அந்த ஊரில் வந்து இம்மார்டல்ஸ், அதாவது சாவு இல்லாதவங்க இருக்காங்களாம், அவங்களுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்ட்ரல்ப்ரக்ஸ், அவங்கள மீட் பண்ணோம் அப்படின்னு இவர் ஆசைப்படுறாரு. அந்த சைல்டு வித் இம்மார்டல் மார்க் இருக்கிறவங்க தான் ஸ்ட்ரல்ப்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாரும் மனுஷங்க மாதிரி 30 வயசு வரைக்கும் இருப்பாங்களாம், அதுக்கப்புறமா தான் வந்து இம்மார்டல்ஸாக இருப்பாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஃபைனலாக லைசன்ஸ் கிடைக்குது அவரோட கண்ட்ரிக்கு போகிறதுக்கு. வித்தின் 6 days பார்த்தீங்கன்னா எ வெசல் இஸ் ரெடி டு கேரி ஹிம் டு த ஜப்பான் போயிட்டு அதுக்கப்புறமா ரொம்ப நிறைய வொயேஜஸ்லாம் பண்ணிவிட்டு 16th ஏப்ரல் ஹி ரீச்சஸ் டவுன்ஸ். ஹி மீட்ஸ் ஹிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் வித் லீவ். ஃபைனலாக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை மீட் பண்ணுறாரு. இதோட பார்ட் 3 முடியுது. பார்ட் 4 சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.